இன்றைக்கி ஆடி பெருக்குக்கு புது தம்பதியர் நம்ம திருமானூர் கொள்ளிடமாட்டில் வந்து அவங்களோட பூஜையை வந்து பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். ஆனால் வணக்கம், நான் உங்கள் பேர், உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ நாள் ஆகுது? என் பேர் பிரேம்குமார். ஜூன் இப்போ கல்யாணம் ஆகி ஜூன் 8 தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு வருஷம் 1 மாதம் ஆயிருக்கு. ஒரு மாதம் 1 மாதம் ஆயிருக்கு. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இது பொதுவாகவே வந்து திருமணமாகி வந்து அந்த வருஷத்தில் ஆடி பதினெட்டு வந்தால் அந்த மாதிரி தாலி பெருக்கு பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இன்னும் வந்து 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இந்த 1 மாத திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த விழா பண்ணக்குள்ள உங்களோட உணர்வுபூர்வமாக உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் போயிட்டுருக்கு. இது போன வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துட்டு தான் இருக்குன்னு அதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. மற்றபடி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆடி 18லாம் நம்ம இது வரையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னால நமக்கு இதில் நாலேஜ் இல்லை. இப்போ வந்து பார்த்ததுனால தான் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. திருமணமாகி அதுவும் மாப்பிள்ளை சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி டைமு இந்த மாதிரி விசேஷங்களோட நமக்கு ஒரு சிறப்பு, ஒரு அப்படியே கௌரவமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். ஸோ அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். இன்னும் தீபாவளி வரல, அதனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் நல்லா தான் இருக்கும், எல்லோரும் ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது அனுபவிச்சா தான் நமக்கு தெரியும். ஓகே, இந்த கேள்வி வந்து 2 பேத்துக்கும் பொதுவாக 2 பேருமே சொல்லணும். திருமணத்துக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த கண்ட்ரோலையும் இருக்க மாட்டோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்போம், ஃப்ரீயாக சுற்றுவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுலர் லைஃப். ஸோ அதுலேருந்து கல்யாணத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கோணத்தையும் நீங்களும் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலியாக நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா எங்களுக்கு தோணுனது இப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுமோ அப்போ பண்ணிக்கிட்டு அது மாதிரி இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக ஜாலியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. முன்னாடிலாம் நாங்கள் இஷ்டத்துக்கு படுத்து கிடப்போம், அது இதுன்னு பண்ணுவோம். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு, வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு, ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது ஓகே ஓகே. அதாவது மாப்பிள்ளை வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசுறாரு. அப்பனா இதுக்கு வந்து சாவி வேற பக்கம் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டுருவோம் என்னென்ன. சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கா உங்களுக்கா? 2 பேருக்குமே. 2 பேருக்குமே. முன்னாடி எதுவும் தெரியல. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்டு அப்படிங்கும்போது பொறுப்புகள் அதிகம், கடமை. ஓகே, இப்போ ஆண்கள்ங்கக்குள்ள அவர் ஜாலியாக சுற்றுனாங்க போனாங்க அப்படின்னாங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு தனியாக ஒரு பெண்ணாக இருந்து திருமண பெண்ணாக மாறினதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி மாறுது? இதெல்லாம் கேட்காதீங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொறுப்புகள் மட்டும் தான் அதிகம். முன்னாடி மாதிரி தான் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, கேமரா இருக்குல்ல. இல்லை, முன்னாடி மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, எங்கேனாலும் வெளியே போயிட்டு வரலாம், பர்மிஷன் சொல்லிட்டு. திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்த முதல் படம் என்ன? தலைவன் தலைவி. சூப்பர் 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 சூப்பர். ஸோ அது பார்த்து தான் சண்டே தான் போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அப்படி? ஆமாம் ஆமாம். அதை பார்க்கக்குள்ள உங்கள் 2 பேத்துக்கும் அதை உள்ள எப்படி இருந்துச்சு? அப்படியே எங்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். கல்யாண லைஃப்னால் எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். சந்தோஷம், கவலைகள் எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். அது மாதிரி தான். அது நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் படமும். சரி, கடைசியாக ஒரு கேள்வியோடு முடிச்சுப்போம். ஏன்னா தலைவன் தலைவி பார்த்துட்டு எங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. கடைசி கேள்வி, உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லை நிச்சயிக்கப்பட்டு பண்ண திருமணமா? காதல் லவ் கம் மேரேஜ். லவ் கம் மேரேஜ். ஓகே. இல்லை, ஏன்னா இதை சொல்லலைன்னா வீட்டில் அடிப்பாங்க. லவ் மேரேஜ்னு சொல்லிட்டா. ஸோ காதல் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா லவ் கம் மேரேஜ்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது போல் அடுத்த வருடமும் நாங்கள் வருவோம். நீங்கள் இதே மாதிரி வரணும். பல வருடங்கள் அந்த படத்தில் வந்த மாதிரி நீங்கள் அடிச்சிக்காமல் சந்தோஷமாக இருக்க எங்களோட அரியலூர் வைப் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி பிரதர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? பேர் சுகன்யா. நாங்கள் வந்து அரியலூர் பக்கத்தில் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் இது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 1000 கணக்கில் வந்து இங்கே ஆடிப்பெருக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே எல்லாருமே இங்கே நிறைய பேர் வருவாங்க. தண்ணி எப்பொழுதுமே நேச்சுரலாக வந்துகிட்டு இருக்கும். ஆடிப்பெருக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. இந்த வருஷம் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. தண்ணி ஏற்கனவே ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது, நியூஸில் பார்த்துட்டாங்களா, ஆற்றுக்கு வந்தால் சாமி கும்பிட முடியாது, இடம் பேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமல் கம்மியாகிடுச்சு ஆட்கள். ஆனால் தண்ணி குறைஞ்சது அவங்களுக்கு தெரியலை, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விசேஷமாக சூப்பராக கிராண்டாக ஓரளவுக்கு நல்லாவே நிறைய பேர் வந்திருக்காங்க. சந்தோஷம். ஓகேக்கா. இப்போ எனக்கு வந்து ஆடி பெருக்கை பற்றி ரொம்ப குறைந்த அளவு தான் தெரியும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் கொண்டு வந்து தாலியை வந்து பெருக்குனாங்க, இந்த மாதிரி தாலியை வந்து புதுப்பிச்சாங்க. ஸோ இந்த ஆடி பெருக்குங்கிறது யாரெல்லாம் பண்ணணும், எப்போ வரைக்கும் இதை பண்ணுவாங்க?
ஆடிப்பெருக்குங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாம் புது தம்பதிகளுக்கு மட்டும் கல்யாணம் ஆனவங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லை, எல்லாருமே கணவன் மனைவியோட கணவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே நேச்சுரலாக வந்து சாமி கும்பிட்றது கம்பல்சரி உண்டு. ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா புது தம்பதிகள் மட்டும் தான் வருவாங்க. நாங்கள் இந்த ஊருங்கனால நாங்கள் எப்பொழுதுமே வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாங்கள் கும்பிட்டுருவோம். ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு திருமணமாகி 15 வருஷமாகுது. நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருடந்தோறும் வந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போய் ஊர் சொந்த ஊர் தானா, அதனால எல்லாருமே நாங்கள் யாருமே உள்ள வீட்டில் கும்பிட மாட்டோம். எல்லாருமே எங்கள் ஆற்றுல வந்து கும்பிட்டுருவோம். ஓகேக்கா, ஓகேக்கா, நன்றி. தூரத்துலேருந்து வரவங்க புது தம்பதிகள் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து வராங்கல்ல, அப்புறம் செகண்ட் டைம்லாம் அவங்க ஊர்லேயே கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து கும்பிடுவாங்க. ஓகே. இங்கே அதிக வருஷம் திருமணமாகி ஒரு வயது முதிர்ந்தவங்களாம் இங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதான் அப்போ வந்து அந்த அம்மாலாம் வயது கூட உள்ளவங்க தான் எல்லாருமே இங்கே தான் வந்து பண்ணுவோம். நாங்கள் ஒரு 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 படைச்சல் போட்டோம்னா 25 பேர் 30 பேர் சேர்ந்து கும்பிடுவோம். ஒத்த படையில் கும்பிடுவோம். எல்லாருமே ஒன்றா கும்பிடுவோம், ஒன்றாவே போயிடுவோம். ஒவ்வொருத்தரெல்லாம் தனித்தனியாக கும்பிட மாட்டோம். 30 பேர் எல்லாம் யார் வராங்களோ அவங்கள சேர்த்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம். வருஷம் கண்டிப்பாக வருவோம். இந்த வருஷம் நாங்களே லேட்டு. நாங்கள் 10-10:30க்கெல்லாம் வீட்டுக்கே போயிடுவோம். இந்த வருஷம் நாங்களே லேட்டாக வந்திருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு திருமணமாகி 15 வருஷம் சொன்னீங்க. இந்த 15 வருஷத்தில் நீங்கள் மொதல் வருஷம் பண்ணதுக்கும் இந்த வருடம் நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த கால மாற்றத்தால் நிறைய அட்வான்ஸ்டாக மக்கள் வந்து சிட்டிக்கு போகிறதுனால இதெல்லாம் குறைஞ்சிருக்கா? இது எப்படி உங்களுக்கு தெரியுது? குறையெல்லாம் இல்லை. அப்போ வந்து இப்படி தான் சாமி கும்பிடணும்லாம் தெரியாது. கும்பிடுவாங்க, நாங்கள் நிற்போம். இப்போ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தான் கும்பிடணும் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் காலங்காலமாக அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே மாறலை. பண்ணுறதை எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் டவுன்லேயே இப்படி தானே பண்ணுறாங்க. இடம் இல்லை, இந்த பேஜி கிடைக்காதனால சும்மா இதில் தரையிலே வச்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் இன்னைக்கு கம்பல்சரி கும்பிடுவாங்க சாமி. அதே மாதிரி தண்ணிங்கிறது இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நிறைய தண்ணி, முன்னாடிலாம் நிறைய ஏரி ஆறுலலாம் தண்ணி போகும். ஸோ இப்போ அந்த ஆறில் தண்ணி இல்லாத ஒரு குறையும் இப்போ இருக்குங்களா ஏதாவது? இல்லையே, இங்கே தண்ணி கம்பல்சரி இருக்குமே. எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நேச்சுரலாக கம்பல்சரி தண்ணி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வர வர கொஞ்சம் தூரம் போகும் இல்லையா, அங்கிட்டலாம் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா கிட்ட வரும். எப்பொழுதுமே வற்றாத நதி மாரி குளிக்கிறதுக்கான தண்ணி கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருக்கும். எப்பொழுதுமே தண்ணி இருக்கும். அதாவது திருமானூர் கொள்ளிடத்தில் தண்ணி வற்றாது, எப்பொழுதுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கடவுள் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஓகே, நன்றிக்கா. நீங்கள் அரியலூர் வைப்ஸை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? இல்லை தானே? இல்லை, பார்க்கல. நாங்கள் லிங்கை ஃபாலோ பண்ணுறோம். இதில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நீங்கள் எதில் போனாலும் இந்த சேனல் பேர் எழுதிருக்காங்க, அரியலூர். சரி, வைப்ஸ். ஓகே, நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களை. நன்றிக்கா. ஓகே ஓகே. வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரா நோக்குண்டா மேனி துடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தற்பாமல் சர்வதமக்கு பாடும் தெளிதேனும் பாகும் வறுப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றினையும் தாயே விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் எங்களை ஆளாக்க அருள் புரிவாயே அள்ளல் போம் அல்வினை போம் அன்னையின் வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போ நல்ல குணமறியம் ஆழ்மருகா கோபுரத்தில் மேவும் கணபதிய கைதொழுதற்காலே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டோ வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை எறிய ஆசனத்தில் அரசரோடன்னை சரியா சம வைத்தாயே துதிப்போர்க்கு வல்வினை போந்துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்தோங்கும் சைசோங்கும் சிஸ்ஸையும் கைகூடும் நிமலனருள் கந்த சசி கவசத்தனே இதுவோ திருமழுவை இத்தலமோ தென்காசி இதுவோ வைத்தி ஈஸ்வரனுக்கு இல்லை இதுவோ மூவருவர் கூடி முத்தி பெறச் சூடி தேவர்கள்லாம் வீற்றிருந்த தெய்வமே ஆணை முகனே அருமுகனே பொன்னம்பளவனே ஞானகுருவாணி ஏ முன்னாட்டு மண்ணும் ஓர்வாகமுடையார் மாழும் ஓர்வாகமுடையார் விண்ணும் ஓர்வாகமுடையார் விமலனருள் கண்ணும் ஓர்வாகமுடையார் கெங்கையை சடமேல் கறந்த பெண்ணும் ஓர்வாகமுடையார் பேரும் பெற்ற பெரும்புலியூரானே யானை அந்த யானே அந்தர்தம் சிந்தைய ஒரு அரிசியாக போடுங்கய்யா, அந்த கையில் போட்டு அந்த கையில் வச்சுக்கோங்கய்யா. மண்ணும் ஓர்வாகமுடையார் மாழும் ஓர்வாகமுடையார் விண்ணும் ஓர்வாகமுடையார் விமலனருள் கண்ணும் ஓர்வாகமுடையார் கங்கையை சடமேல் கறந்த பெண்ணும் ஓர்வாகமுடையார் பேரும் பெற்ற பெரும்புலியூரானே யானை அந்த யானே அந்தர்தம் சிந்த யானே அறியாத தேனே பாலே திகழொளியே தேவர் கடங்கோனே நான் முகனே கடலே காற்றே குளவரையே கலந்து நின்ற பேரும் பெற்ற பெரும்புலியூரானே வேதம் அருளிய சிவபெருமானே